இயக்குனர்கிட்ட வந்து நீங்கள் யாரும் தலையிடக்கூடாது. அவர் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா அப்போ அந்த இடத்துல வந்து அவுட்புட் கரெக்டாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் நடிக்கிற கதாநாயகர்லாம் வந்து என்ன சார் எனக்கு போய் இந்த ரோல் கொடுக்குறீங்க, இதில் நான் ரொம்ப டம்மி ஆயிடுறேன் சார், என்ன சார் இப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? அப்படி தான் மாறிடு. சில நேரங்களில் வந்து இப்போ ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவருடைய தலையீடு இருக்காது. ஆனால் கமலை பொறுத்த வரைக்கும் அந்த தலையீடு இருக்கும். தக் லைஃப்பில் வந்து கமலோட தலையீடு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்தியன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கமலோட தலையீடு வந்து இந்தியன் 1 எடுக்கும்போதே தலையீடு இருந்ததுன்னாங்க. ஸோ அது மாதிரி கேட்டால் வந்து இதுதாங்க சிக்கல். அவரால் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்டு அவர் செய்ய முடியாது. அவர் ஒரு இயக்குனர், கமல் ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர். இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இல்லையே இந்த காட்சி இப்படி வச்சா சரியாக இருக்குமே அப்படின்னு வந்து கேட்டால் கதையில் தலையீடு பண்ணாங்க. அதாவது படைப்பு சுதந்திரம்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனருக்கு இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. இப்போ சாதாரண நடிகர்லாம் தலையிட மாட்டாங்க. இவங்கெல்லாம் அப்படி கிடையாது, இவங்க தலையிடுவாங்க. இப்போது 2 காட்சி எடுக்கிறாரா இதே பாலச்சந்தர் வந்து சாக்கடை வந்து வீசின மாதிரி, சட்டையில் வீசின மாதிரி ஒரு காட்சி எடுக்கணும்.